ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் guys. நான் உங்கள் ஜெசன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜாலி வித் ஜெஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா இது ஒரு ஃபன்னி வீடியோ கலெக்ஷனாக தான் இருக்க போகுது. ஓகே, இது ஓவராக பேசாமல் யூ கேன் ஸ்டார்ட் த வீடியோ. சென்னையில இருந்து இந்த காய்கறியை வாங்க வந்திருக்காங்க பாப்பா. இந்த பாப்பாவுக்கு இந்த ராணி இந்த காய்கறியை 50 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இந்த ராணிட்ட காய்கறி வாங்க. பாப்பா வாங்கும் காய்கறி, இந்த பாப்பா வாங்கும் காய்கறி, அவியல் சாம்பார் 50 ரூபா, எல்லாருக்கும் உண்டு பாரு. பாப்பா வாங்கும் தருவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. ரெண்டுமே பாட்டி தான். Please don't laugh. Don't laugh. I told you don't laugh. I said don't laugh. Don't laugh. Don't laugh. Don't laugh. Please don't laugh. ஐஸ்கிரீமை ஏமா சூடு பண்ணி சாப்பிடுற? அது ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல சார். அது அப்படியே குத்தி 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 கிண்டி அப்படியே கூலா சாப்பிட்டு அப்படியே ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சார். ஹோட்டல் போயிட்டு அதை பண்ண இயல்றதுக்குள்ளேயே அவங்க வா 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 என்று என்னை படுத்துறாங்க. அதனால அந்த டெக்னிக் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூலா இருக்குன்னு தெரியும். அது எதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கூலா சாப்பிட பிடிக்கல சாப்பிடாம இருக்கல. அதை வாங்கி அதை வெண்ணில போட்டு சூடு பண்ணி அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது. உள்ள சொல்லுது சார், சொல்லுது. அதனாலதான் சாப்பிடுறேன். அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும். இல்ல வீட்டுல பாப்பா இருந்தாலும் சொல்லுங்க, பிடிக்கும். சொல்றேன் இல்ல பிடிக்கும். எனக்கு கூச்சமா இருக்கு. தோட்டா துப்பாக்கியில இருக்குதுப்பா 2 ஆரோனே. கணக்கிட்டு மாலை நான் போட போறேன். கை மாலை ஜாக்கெட்டு பண்ணி தொங்கும். நான் அறுத்து விட்டுருக்கோங்க. மெய்ப்பால் சும்மா எங்க விட்டாவ போவா. கிண்ணால பார்த்தா நீ என்கிட்டவா. கூ கூ பாப்பா என்ன ஆச்சாமல. தோட்டா துப்பாக்கியில இருக்குதுப்பா. உன் நாக்குல சனி. நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. நீ வர்றதை எதிர்பார்க்க மாட்டா, எதிர்பார்க்கறது வராது. எதிர்பார்த்து வராதுங்களா? உன் நாக்குல சனி. நீ மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அதான் பார்த்தா தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. வாழ்றீங்களா? இருங்க இருங்க, சந்தோஷமா இருங்க. மை வைத்தறிச்சல் ஃப்ரெண்ட் பி லைக். டெஸ்டா ஒரு பொண்ணு ஒரு 20 பொண்ணுங்க அழைச்சிட்டாங்க. அந்த பொண்ணுங்க என்னை பார்த்து இப்படி எனக்கு அப்படியே என்னடா பார்த்தேன். அப்புறம் தான் என்ன பண்ணி என்னையும் பார்த்துட்டு ஃபோனை எடுத்துச்சுங்க. அப்போ கண்டுபிடிச்சேன். சரி இன்ஸ்டா பார்த்தா இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டிஷர்ட்டில் ஒரு மாதிரி இருப்பேன், ஷர்ட்டில் ஒரு மாதிரி இருப்பேன். அன்றைக்கி ஷர்ட் தான் போட்டுங்க. அப்படியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி டெஸ்டா ஒரு பொண்ணு ஒரு 20 சிரிப்புல என்ன சொல்றது, குழந்தைய பாக்குற மாதிரி நீங்க சிரிச்சுட்டே இருக்கிறது தான் எனக்கு சிரிப்பழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க சேனல். அப்படிதான் கூப்பிடுவாங்க. உங்க ஸ்மைல் அவ்வளவு அழகா. ஆமா, சிரிச்சு காட்டுங்க அங்க கேமரா. என்ன சொல்றது, குழந்தை யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அது ஆனா நல்லதுதான். அது எனக்கு சந்தோஷம் தான். அதுல கண்டிப்பா ஆவீங்க. ரொம்ப நன்றி. இப்போ 19 வயசுங்கிறீங்க, அடுத்த வருஷம் 20 பெரிய ஆள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் 21, 22 அப்படியே பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் கடைசியில் வயசாகும், அப்புறம் செத்து போயிடும். அப்போ இங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என் எய்ம் போலீஸ் ஆகணும்னு ஆசை. போலீஸ். கடவுள் உங்களுக்கு 2 வாரம் தராரு. ஒன்னு போலீஸ் வேலை, ஒன்னு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க எது சூஸ் பண்ணீங்க? பொண்ணு தான் ப்ரோ. பொண்ணு தான். இங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இன்றைய முக்கிய செய்திகள். இன்று கனமழை காரணமாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி. காலையில ஒரு முத்திரை பண்ணணும். அந்த முத்திரை பண்ணா 3 மாசத்துக்குள்ள லவ் செட் ஆயிரும் உங்களுக்கு. முத்திரை பண்ணி காட்டுங்க. இந்த 2 விரலையும் ஒன்னா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 5 மினிட்ஸ் பண்ணணும். சுண்டு விரல கட்ட விரல 2த்தையும் இணைச்சி ரொம்ப அழுத்து கூடாது, லைட்டா டச் பண்ணணும். 5 மினிட்ஸ் தினமும் காலையில பண்ணணும். இதை பண்ணிட்டு வாங்கன்னா 3 மாசத்துல லவ் செட் ஆயிரும். டெய்லி காலையில ஒரு முத்திரை பண்ணணும். இப்போ உங்க குடிக்கிறதுனா உங்க உடல்ல எதுவும் பாதிக்காதா? பாதிமான அவசியம் கிடையாது எனக்கு. ஒரு நாளா நீங்க குடிக்காம இருந்தீங்களா?
குடிச்சுதான் ஆளுங்க, சோறு இல்லைன்னா குடிச்சுதான் ஆகணும். சோறு இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா நீங்க குடிச்சுதான். ஆமா. அப்படியா? ஆமா. அப்புறம் உங்க குடும்பம் எல்லாம் எப்படி என்ன ஆகுது? அது குடும்பம் வாழ்ல வாழ்ந்து வாழலாம் போகுது. அப்படியா? சரக்கு இருந்தா போதும். உங்களுக்கு சரக்கு இருந்தா போதுமா? ஆமாங்க. இப்ப மதுக்கெல்லாம் மூட போறேன்றாங்களா, அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? மதுக்காலம் மூடலாம் விட மாட்டேன். சாரி, மூடுறவங்க விட மாட்டீங்க? ஆமா, விட மாட்டேன். உங்களுக்கு சரக்கு இருந்தா ஆகணும். ஆமா, புடிச்சு வச்சுப்பாரு கவர்மெண்ட். என் அம்மாவோட பார்த்துட்டு அவங்க கிட்ட பார்த்தேன் மேம். வயசு கோளாறு. இல்ல மேம், வயசுக்கு ஒரு கேர்ஃபுல்லா என்ன பார்த்துக்கிட்டேன். அவ்வளோ ஜென்ஸ்க்கு மத்தியெல்லாம் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ்வளோ பார்த்துக்குவான் என்ன. என் கண் அசைய வச்சு நான் மனசுல என்ன திங்க் பண்றேன், என்ன ப்ராப்ளத்துல இருக்கேன்னு கரெக்டா சொல்லுவான். என் அம்மாவோட பார்ப்பாங்க. பட் என்னோட சக்ஸஸ் பின்னாடி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அண்டு ஹரிஹரசுதன் அவங்களும் இருக்காங்க. ஒரு அண்ணா மாதிரி மாமா எல்லா ரிலேஷன் வரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு அண்ணா மாதிரி மாமா எல்லா ரிலேஷன் வரும். என்னடி சொல்ற? இருப்பாங்க. பட் என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ சப்போஸ் நான் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கூட அவங்க ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீடியோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு என்ன இழுக்கிற? சும்மா சார் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன சொல்ல போறேன்னு தெரியாது. சப்போஸ் யார் வீடியோ போயிட்டு இருக்கு, இப்போ அவருக்கு வந்து ஏஜ் வந்து 40 or 45, எனக்கு ஏஜ் 28. என்னையே சொல்லு, நல்லா இருக்கு. சரி, அப்போ உங்களே சொல்றேன், நல்லா இருக்கும் இது ரொம்ப. அதான் உங்களை பார்த்துட்டு பாரு கோபிநாத் இவர் தான், இப்படி நீ சாப்பிட்டனா கோபிநாத் மாதிரி தான் இருப்ப 40 ஏஜ்ல அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ சப்போஸ் நான் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கூட கீழே ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். பாரு வர முடியல. ஸோ கண்டிப்பா அது தவறான ஒரு விஷயம் தான். வர அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் இருந்தாலும் அது வரலன்றது மனசு கஷ்டமா தான். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி பட்டன் போடாம வரனா சாத்திடுவேன். அது எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் இல்லைன்னா காலரை பிடிச்சி தூக்கிடுவேன். வெரி சாரி டு சே. ரியல்லி பாட்டி கோவம் வரும்போது கையில இருக்க கண்ணாடி வாழை எல்லாம் பிரிச்சு செவுத்துல அடிச்சு ரொம்ப ஷார்ட் டெம்பர், தாங்க முடியல. அவன் அடிக்கிற அளவுக்கு கோவம் வரும், ஆனா அடிக்க முடியாது. ஏன்னா அவன் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது. எல்லாரும் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது அப்படி ஒரு பார்வை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த லுக்கே வந்து எப்படி இருக்காது? ஒரு உக்கிரமான ஒரு பார்வை. ரொம்ப உக்கிரமா இருப்பேன். நிறைய கோவம் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா அழுவேன். பட் ஆனா சத்தமே வராது. சத்தமே வராம நான் பாட்டுல அழுவேன். நான் யார் மேல கோவப்பட்டிருக்கணும், அவங்க அந்த நேரத்துல வந்து என்ன சமாதானப்படுத்தினாங்கன்னா பட்டுன்னு அரைஞ்சிருவேன். யாரா இருந்தாலும் பட்டன் போடாம வரனா சாத்திடுவேன். அது எவனா இருந்தாலும். நிலைமை எங்க கைமீறி போயிடுச்சு. நீங்க வந்தாதான் சிவா இதை அடக்க முடியும். சாரி கமிஷனர் சார், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன். நிலைமை எங்க கைமீறி போயிடுச்சு. நீங்க வந்தாதான் சிவா இதை அடக்க முடியும். சாரி கமிஷனர். ஏய் மச்சான் வாடா. மச்சான் எல்லாம் ஓகேவா இருக்கீங்களா? எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் ப்ரோ. போறீங்க. ஏய் மச்சான் வாடா. மச்சான் எல்லாம் ஓகேவா இருக்கீங்களா? எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் ப்ரோ. ஓகே. அவர்காலா? அவ இருக்கா, ஆனா நீ பயப்படுற மாதிரி அவ எதுவுமே பண்ண மாட்டான். ஓகேவா? வா. ஏய் முகேஷ் வந்திருக்கான் பாரு. ஹாய் முகேஷ். ஹாய்மா, எப்படி இருக்க? இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இவன் இங்க தானே இருக்கான். தேங்க் யூ. இவன் தூங்கவே மாட்டான். இவன் தூங்க வைக்கிறேன். தோசை போடுறோம். எனக்கு சாக்கி வேணும். எனக்கு இப்போ பிச்சி வேணும். எனக்கு இப்போ மம்மம் வேணும். எனக்கு கேக் வேணும். கேக்கா? எனக்கு 10 minutesல கேக். ஐயோ 10 minutesல கேக்குக்கு நான் எங்க போவேன்? ஓ மை காட். எப்படி? ஸ்விக்கில இருக்கிற போல்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம A to B ல ரிச் ப்ளம் கேக், அதுவும் ஃபுல்லி வெஜிடேரியன், அதை ஆர்டர் பண்ணினா 10 நிமிஷத்துல லைக் நான்டா போரிங்கா இருக்கு. அசாம சூப்பர் ஹீரோ ஆயிரும்டா. சூப்பர் ஹீரோ ஆயிரும். ஸ்பைடர்மேன் படம் பாத்தியா? ஆமா. அதுல வந்து சிலந்தி கடிச்சா ஒரு சிலந்தி மனிதனா மாறிடுவாரு. அந்த மாதிரி நம்ம 8 கால் பூச்சி கடிக்க வச்சு 8 கால் மனிதனா மாற ஐத்தியக்கார மாதிரி பேசாத. அதுல வந்து அந்த சிலந்தி ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் guys. இந்த 8 கால் பூச்சி வந்து சின்ன வயசுல ஒரு 4ஆவது 3ஆவது படிப்பேன்னு நினைக்கிறேன். கீழே இருக்க அந்த 8 கால் பூச்சியெல்லாம் பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு 8 கால் பூச்சி தான் கடிக்க மாட்டேங்குது. டப்பாக்குள்ள நிறைய பிடிச்சி வச்சுட்டு அதுக்குள்ள கையை விடுவோன்னு சொல்லிட்டு கையை விட்டு ஒண்ணுமே கடிக்கல. சரி ஓகே விடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் ஆகிறாசன் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இது ரேடியேஷன் அஃபெக்ட் ஆன சிலந்திடா. அப்படி அதனால அவன் கடிச்சவனே இப்படி ஆயிரும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு வெடிகுண்டு வைக்கப் போவதாக மர்ம நபர் ஒருவர் சென்னை தலைமை காவல் அலுவலகத்திற்கு தொலைபேசியில் மிரட்டல் விடுத்துள்ளார். பின்னர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில்
தொலைபேசியில் பேசியது அப்பள்ளியில் படிக்கும் மாணவன் என்பதும் பள்ளியில் தேர்வு நடக்க இருப்பதால் தேர்வை ரத்து செய்வதற்காக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததும் தெரிய வந்துள்ளது. சரி, ஓகே guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோட நானும் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு விடைபெறுவது நான் உங்கள் ஜஸ்வந்த்.